தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தற்சமயம் பார்த்து கொண்டிருப்பது பீரங்கி மேடு அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த தெரியுது பாருங்கள் மேலே டாப்பில், அதுதான் பீரங்கி. அதோட எடை 22 டன்னு, அதோட நீளம் 26 அடி. இந்த பீரங்கி ஃபோர்ஜ் வெல்டிங் மூலம், தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் தேநீர் முன்னால் செய்யப்பட்டது. கிபி 1620 தஞ்சை ஆண்ட நாயக்க வம்ச அரசர் ரகுநாத நாயக்கர் அவரது காலத்தில் தான் வடிவமைச்சு இது செஞ்சுருக்கிறாங்க. 400 ஆண்டுகள் கடந்து இன்னும் துருப்பிடிக்காமல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தஞ்சாவூர் அரண்மனை வளாகம். கிபி 1534 1550 காலகட்டத்தில் தான் நாயக்க மன்னர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மராட்டியர் 1674 வெஜ்கோஷி அப்படிங்கிற அரண்மனையை கைப்பற்றிய பிறகு இது தஞ்சாவூர் மாவட்டம் போன்ஸ்லே வம்சத்தினர்கிட்ட அதிகாரப்பூர்வ இல்லமாக மாற்றியது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பழைய கலெக்டர் ஆஃபீஸு. இப்போ இது தஞ்சாவூர் மியூசியமாக செயல்பட்டு வருது. இந்து சாரோசனிக் அப்படிங்கிற கட்டடக்கலை முறையில் கட்டப்பட்ட கட்டிடம் இது. 1896 1900 காலகட்டத்தில் ராபர்ட் சிசோலம் அப்படிங்கிறத வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 125 ஆண்டுக்கு மேலே பழமை வாய்ந்தது. இந்த ஹெரிட்டேஜ் மியூசியத்தில் அதாவது குறியீடு, புவிசார் குறியீடு பெற்ற ஜிஐ டேக் பொருட்கள், தஞ்சாவூரின் பெருமையான தட்டு, ஓவியம், தலையாட்டி பொம்மை, நாச்சி ஆகியவை அங்கே இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். இது பொதுவாக காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இருக்கும். இதில் 7D தியேட்டரும் இருக்குது. போய் பார்த்து கண்டு ரசிக்கலாம். அங்கே உள்ள தலங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ 2 ஃபாரினர்ஸை பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பார்த்து கேட்டப்போ தஞ்சாவூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. கை காட்டிட்டு போனாங்க, தேங்க்ஸ் சொன்னாங்க. இப்போ நம்ம கல்லணை கால்வாயை பார்க்க போகிறோம். இந்த கல்லணை கால்வாய் வடிவமைத்தவர் பிரிட்டிஷ்காரர் WM எலிஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் மேட்டூர் காவேரி ப்ராஜெக்டை பண்ணவர். இந்த மேட்டூர் டேமை கட்டினவரும் அவர் தான். இதை கட்டி முடிக்கிறதுக்கு சர் CB ராமசாமி ஐயர் இத்திட்டத்தை முக்கியமாக பங்கேற்றிருக்கிறாரு. 1925 1934 வரைக்கும் இதை வெட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதை இது ஆறுன்னு சொல்லுவாங்க. அதாவது காவேரி, கொள்ளிடம், வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய் அப்படிங்கிறது 4வது ஆறாக தான் இது வந்திருக்கு. இது பெரிய கோயில் பக்கத்துலேயே அருகாமையிலே அது ஓடி வரும். நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் 1950 1960 தான் தஞ்சாவூர் முதன்மை பேருந்து நிலையமாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. 1997 அப்புறம் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் 2ஆக பிரித்து புதிய பேருந்து நிலையம் ராஜா சரபோஜி காலேஜ் பக்கத்தில் அமையப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் இந்த ஏரியா ராஜவீதிகள், படை வீடுகள், சந்தை பகுதிகள் மற்றும் குதிரைகள் சவாரி செய்யும் இடமாக இந்த இடம் அமைஞ்சிருது. முக்கியமாக அந்த இடத்துல கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவையாறு, கண்டியூர், அரியலூர் போன்ற பஸ்ஸுகள், பேருந்துகள் இந்த இடத்துல இருந்தால் கிளம்புது. இந்த பூக்கடை அம்மா ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுருந்தாங்க. பூ என்ன விலைன்னு கேட்டேன். பூ முழம் 50 ரூபா. நம்ம ஊரில் முழம் கணக்கில் தான் வைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ராஜப்பா பூங்கான்னு பேர். இது உள்ளே தான் ராணிஷ் டவர் அமைஞ்சிருக்கு. இதை கிளாக் டவர்னு இந்த தஞ்சாவூர் மக்கள் சொல்லுவாங்க. இந்த மணிகுண்டு கோபுரம் 1883 ஆண்டு கட்டப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் தஞ்சாவூர் நகராட்சிக்கு இந்த அழகிய மணிகுண்டு கோபுரத்தை கட்டுவதற்கு மராட்டிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராணி நிதி உதவி வழங்கியதால் இதற்கு ராணிஷ் டவர்னு சொல்கிறாங்க. இது சுமார் 130 அடி உயரம் கொண்டது. இது ஆக்டகனல் வடிவ கோபுரமாக அமைஞ்சிருக்கு. இதனோட உச்சியில் கடிகாரம் பொருத்தப்பட்டிருக்குது. இது இங்கிலாந்துலேருந்து வரவழைக்கப்பட்டது. 1935 ஆண்டில் மன்னர் 5ஆம் ஜார்ஜின் வெள்ளி விழா நினைவாக
கோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் மன்னரின் மார்பளவு சிற்பம் நினைவு பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அந்த இருக்குது பாருங்கள், இதுதான். இதில் அந்த கல்லில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்கும்போது சரியாக தெளிவாக தெரியாது. அந்த கல்லில் என்ன எழுதியிருக்குன்ட்டு தனியாக ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எப்படி இருக்குன்னு தெளிவாக காமிச்சிருக்கேன். அதை நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கிங் ஜார்ஜ் 5ன்னு போட்டிருப்பாங்க. எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கா. இதுதான். இது வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து ஈவினிங் நேரத்தில் விளையாடுற டைமில் வந்திருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஹாலிடே இல்லை, நார்மல் டேங்கிறதுனால குறைவான குழந்தைகள் தான் வந்திருந்தாங்க. இதில் 2 பேர் தான் பயணம் செய்கிறாங்க. அங்கிட்டு தண்ணியில் தான் அந்த குழந்தைகள் வந்து அதிகமாக பேர் விளையாண்டுட்ருக்காங்க. இவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்க வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் போடுறேன். இது நவீன பொழுதுபோக்கு மையமாக அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் பொதுமக்களுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பராமரிப்பு குறைவாக இருந்ததுனால யாரும் வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மார்ட் சிட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா டெவலப் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் அரசு கண் மருத்துவமனை. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் மகப்பேறு ஹாஸ்பிட்டலும் அங்கே தான் இருக்குது. இது வந்து ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனை அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கப்படுகிறது. காரணம், ராஜ பரம்பரையினரும் மிராசுதார்களும் விவசாய நிலங்கள் வைத்து பெரிய பெரிய மிராசுதார்களும் சேர்ந்து இதுக்கு உதவி புரிந்து பங்களித்ததுனால இது 2 பேரும் சேர்த்து தான் ராசா மிராசுதார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 1875 இந்தியாவுக்கு வருகை புரிந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிறதுனால அவருடைய நினைவாக தான் இந்த மருத்துவமனையை நிறுவியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தஞ்சாவூர் ரயில் நிலையம். இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து 1861ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதை கட்டினது வந்து தனியார் நிறுவனமான தி கிரேட் சதர்ன் ஆஃப் இந்தியா ரயில்வே, அப்படி அவங்க தான் வந்து GSIR, இவங்க தான் வந்து இந்த ரயில் பாதையை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினத்துக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட ரயில் பாதையை தான் முதல்ல வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெரிய கோயில் வந்துட்டோம். பெரிய கோயிலில் நம்ம பக்கத்தில் நிற்கும்போது இந்த அகழியெல்லாம் தெரியுது பாருங்கள். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பக்கத்துலேயே கல்லணை கால்வாய்னு ஒன்று ஓடுது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் கல்லணை கால்வாய். அதை தெரியுது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக படி செடி கொடி நிறைய மண்டி இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய கலெக்டராக இருந்தவங்க மேடம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து 1003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1010ஆம் ஆண்டே நிறைவு செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் ஒரு வழிப்போக்கனா இந்த தஞ்சை பெரிய கோயிலை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதன் உள்ளேயே அமைந்திருக்கிற சிவகங்கை பூங்காக்கு தான் போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் உள்ளே போகணும். உள்ளே போகும்போது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீணை தயாரிக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. அதை நான் ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன், அதை காமிக்கிறேன். ஆனால் வீணை யாரும் செய்யலை, சும்மா தான் இருக்குது. இதுதான் முகப்பு. சிவகங்கை பூங்கா ரொம்ப பழமையானது. அது எப்படின்னு என்னன்னு சொல்கிற பாருங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அந்த வழி தான் இந்த பூங்காவிலேருந்து லெஃப்ட் சைடில் போகிற காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு வேன் நிற்கும், அது வழி அந்த வேன் நிற்கிது பார்த்தா வண்டி போகுது பாருங்கள். அந்த வழியாக போனாலும் நேராக கோயில் உள்ளே போயிடலாம். அது ஒரு பாதை தான். இந்த பூங்கா வந்து ராஜராஜ சோழனால், முதலாம் ராஜராஜ சோழன் அவன் கோயிலை கட்டும்போதே இது உருவாக்கப்பட்டது தான். இது 11ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. இது உள்ளேயே ஒரு தீர்த்த குளமும் இருக்குது. அதை சுற்றி ஃபோர்ட் ஒன்று, லிட்டில் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு சுற்றிலும் செவுறு வச்சு நல்லா க்ளீனாக கட்டி வச்சுருக்குறாங்க. 1871 72 தான் வந்து இது வந்து பொதுமக்களுக்காக பூங்காவாக மாற்றப்பட்டது. இது வந்து சுமாராக 150 ஆண்டுகளுக்கு மேலே இது பராமரிக்கப்பட்டு வருது. பூங்காவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கிறிஸ்து ஆலயம். இது வந்து கிருஷ்ணாதர் ஆலயம்னு சொல்கிறாங்க. இது CSIயோட சர்ச்சு. இது வந்து பெரிய சர்ச்சு. இது ரொம்ப பழமையானது. காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பூங்காவுக்கு போகிறது பெரியவங்களுக்கு 20 ரூபாய், சிறியவர்களுக்கு 10 ரூபாய் தான்.
அதனால் ஈஸியாக எல்லாருமே போவாங்க. போயிட்டு அங்கே உள்ள பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் கண்காணிச்சிட்டு அழகாக வருவாங்க. தஞ்சாவூர்களுக்கு பொதுவான இது என்டர்டெயின்மெண்ட்டு. இதுதான் அந்த சர்ச்சு, கிருஷ்ணநாதர் ஆலயம். பாருங்கள், பார்க்க சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெளிலேருந்து பார்த்தா உள்ளே போய் பார்த்தா அங்கே எவ்வளோ காம்பவுண்டு சுவர் உள்ளே வச்சு எப்படி ஒற்றையும் கோயில் உள்ளே போயாச்சு. நம்ம 1779ஆம் ஆண்டு வந்து கட்டப்பட்டது. இது ஆண்ட மராட்டிய மன்னரான 2ஆம் சரபோஜி மன்னர் தான் தனது குருவான ரெவரண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ஸ் என்பவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இதை கட்டியிருக்கிறார். இதனுடைய பணிகளை வந்து டேனிஷ் மிஷினரியான ஃபாதர் ஸ்வார்ட்ஸ் மற்றும் மேஜர் ஸ்டீவன்ஸ் ஆகியோர் இணைந்து முன்னின்று நடத்தினார்கள். மேஜர் ஸ்டீவன்ஸ் இதற்கான அடிக்கல்லை நாட்டினார். தஞ்சை மன்னர் 2ஆம் சரபோஜிக்கு ஃபாதர் ஸ்வார்ட்ஸ் ஒரு ஆன்மீக குருவாகவும் பாதுகாவலராகவும் ஆசிரியராகவும் திகழ்ந்தார். அவர் மீது சரபோஜி மன்னர் கொண்டிருந்த அன்பின் காரணமாகவே இந்த ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. ஒரு இந்து மராட்டிய மன்னர் கிறிஸ்துவ மத போதகருக்காக தனது சொந்த கோட்டை வளாகத்திலேயே நிலம் வழங்கி நிதி உதவி செய்து இந்த ஆலயத்தை எழுப்பியது உலக புகழ்பெற்ற மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இதில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் வந்து நிறைய பேருக்கு சரியாக படிக்க முடியலங்கிறதுக்காண்டி இதை க்ளீனாக காமிச்சிருக்கேன். இருந்தாலும் தனியாக ஒரு ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சர்ச்சினுடைய பழமை வந்து எந்த காலத்திலும் மாறாத அளவுக்கு அப்படியே பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. பாருங்கள், எனக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வீணை செய்கிறதுக்கான மரம். இது நம்ம பலா மரத்துலேருந்து உள்ள கட்டைங்க தான் அது. இப்போ நம்ம ஸ்டேடியம், சத்யா ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்குது. அதை காமிக்கணும்னு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே போனீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தேவையானதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 15 வர்றதுனால இங்கே வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. நிறைய குழந்தைகள், பெண்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நல்ல கூட்டம் இருக்கும். இது நம்ம மேம்பாலத்துலேருந்து எடுத்த வீடியோ. அங்கே பாருங்கள், அங்கே அந்த சைடு கிராஸ் பண்ணி வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். இங்கேருந்து மேம்பாலத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பாருங்கள். இது வந்து தான் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனு. அது அங்கேருந்து கிட்டத்துலேருந்து எடுக்க முடியல. நாங்கள் மேலேருந்து பார்த்தா நல்லா க்ளீனாக தெரியும்னு பார்த்தேன், ஆனால் ஓரளவுக்கு தெரியுது. இதுதான் அந்த ட்ராக்ஸ் இருக்கிற இடம். அதுக்காண்டி தான் இந்த மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே பெரிய கோயில் தெரியுது பாருங்கள். ஈவினிங் நேரங்கிறனால நல்லா க்ளீனாக இருக்குது. சன்செட்டு மறையிற நேரத்தில் பார்க்க நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் வந்து தஞ்சாவூரோட தேர் நிற்கிற இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து மேலே வீதியில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறது தான் மணிமண்டபம். 1928க்கு பிறகு வந்து தேரோட்டமே நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2015 தான் முதலாக தேரோட்டம் வந்து விமர்சையாக நடைபெற்றது. இது வந்து 16.5 அடி உயரமும் 40 டன் எடையும் கொண்டது. பவுல் ஹரிஸ் அவர்களின் மார்பளவு சிலை தான் பார்க்குறீங்க.